ஸோ பிம்பிள்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ ம். ஆக்னி வல்காரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஃபெக்ஷனால பெரிய பெரிய பிம்பிள்ஸா இருந்து ஸ்கார் வந்துரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இந்த திருநீற்று பச்சிலை சாறு ஃபேஸ்ல நம்ம ஒரு நாளைக்கு 2-3 டைம்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே. ஸோ வித்தின் ஒரு 10 டேஸ்ல நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். கோரைக்கிழங்கு பவுடர் இருக்கும். ஸோ இந்த கிராமப்புறத்துலலாம் பார்த்தோம்னா கோரைக்கிழங்கு பவுடர் தான் ஹேர் வாஷ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ்க்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொன்னா இந்த கோரைக்கிழங்கு பவுடர். ஸோ தனியாக கோரைக்கிழங்கு பவுடர் Powder. கேட்டாவே கிடைக்கும். இதனோட கொஞ்சம் ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அதனோட பீல் இருக்கு, தோல், அதனோட பவுடர், கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ரோஸ் வாட்டர்லையோ இல்லை கர்டு தயிர் விட்டோ மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, நமக்கு கோல்டு இருந்தாலும் இதில் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்துருக்கும். இப்போ சளி தொந்தரவு இருக்குது, தலை பாரம் இருக்குனாலும் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். இன்னும் ரெகுலராக வந்து பார்த்தோம்னா நம்ம ஃப்ரீ டைமில் புதினா இலைகள் இருக்கு இல்லையா, அந்த ஜூஸ், புதினாலேருந்து ஜூஸ் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அடுத்தது இந்த திருநீற்று பச்சிலைன்னு சொல்கிறோம். ஸோ கோயிலெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ பிம்பிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ ஆக்னி வல்காரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஃபெக்ஷனால பெரிய பெரிய பிம்பிள்ஸாக இருந்து ஸ்கார் வந்துடும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இந்த திருநீற்று பச்சிலை சாறு ஃபேஸில் நம்ம ஒரு நாளைக்கு 2-3 டைம்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே. ஸோ வித்தின் ஒரு 10 டேஸில் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லலாம்.